ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடியே ஈரோடு அவல்பூந்துறையில் இருக்கிற பெருமாள் கோயிலை நம்ம பற்றி பார்த்துருப்போம். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள், இந்த பெருமாள் கோயிலை பாருங்கள். இங்கே பாருங்கள், அங்காளம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில்கிட்டே பூக்கடையெல்லாம் இருந்தது. கோபுரத்தில் அங்காளம்மன் அருமையாக வீட்டில் இருந்தாங்க. இந்த ரோடே பார்த்திங்கன்னா வெள்ளோடு பெருந்துறைக்கு போக மாட்டிருக்குது, போர்டு இருந்ததுங்க. ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னா லெஃப்ட் சைட் பாருங்கள், பைப் வசதி இருக்குது. கருப்பண்ணன் கோயில், அதாவது கருப்பண்ணனுக்குன்னே தனி சந்நிதி இருக்குங்க. ஸோ இங்கே உள்ளே நுழைஞ்சு நம்ம இங்கே பாருங்கள் பொங்கல் வச்சிகிட்டு இருக்காங்க. நான் போன என்னது பௌர்ணமி அப்படிங்கிறதுனால பௌர்ணமி அன்னைக்கு பொங்கல் வச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சந்நிதி கருப்பண்ணன் அப்படின்லாம் இருந்துச்சு. சூலாயுதம் வேலு எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே ஒரு வியூ விடலான்னு விடுறேன். இது கிணறு. ஸோ நம்ம கோயிலை சுற்றி வரணும், கருப்பண்ணன் சன்னதி சுற்றி வரணும்னு அந்த பண்ணோம். அங்கே பாருங்கள் சிங்கம், இதை கருப்பண்ணன் வேல் வச்சுட்டு நிற்கிறாரு. ஸோ சுற்றி வரும்போது தான் அந்த பக்கம் நம்ம பொங்கல் வைக்கிற இடம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ நல்லா பெரிய மணியாக கட்டியிருக்காங்க பாருங்கள் பூஜைக்கு. சன்னதிலேருந்து வெளியில் வந்தோம்னா இங்கே மண்டபம், ஸ்லாபும் வச்சுருந்தாங்கப்பா. இங்கே பாருங்கள் குடி தண்ணி வசதியும் இருக்குது. நல்ல வசதி பண்ணியிருக்காங்க. இப்போது சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெளி சுற்றும் போல் சுற்றி வரணுங்கிறதுக்காக வெளி சுற்றணும். இங்கே கன்னிமாரு சாமியும் அந்த பக்கம் விநாயகர் சந்நிதியும் இருந்துச்சு. ஸோ கன்னிமார் சந்நிதிக்கிட்ட தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ மணப்பாக்கம் கன்னிமார் ரொம்ப சிறந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த சந்நிதியை கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் நகர்றோம். விளக்குக்கெல்லாம் பாருங்கள் தனி ஸ்டாண்டு, அடுக்கு ஸ்டாண்டே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ விநாயகர் சந்நிதி அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ விநாயகரையும் கும்பிட்டாச்சு. ஸோ அங்காளம்மனுக்கு பூஜை பண்ண கிளம்பிட்டார். அங்கே பாருங்கள், இப்போ புதுசாக நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. இந்த 2 வருஷத்தில் வீரபத்திரர் சிலை இருந்தது. நிறைய பேர்த்துக்கு இது குலதெய்வ வழிபாடாக அமைந்திருக்குங்க. மொட்டையடித்து காது குத்துறாங்க. சாப்பாடு போடுறதுக்கு வசதியாக மண்டபம் கட்டியிருக்காங்க. குடிநீர் வசதி இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த அவல்பூந்துறை அங்காளம்மன் கோயிலுக்கு வந்தோம்னா எதிர்த்தாப்புல பெருமாள் சந்நிதி, அதுக்கப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் கரியகாளியம்மன் சந்நிதின்னு 3 கோயிலையும் நம்ம பார்த்துட்டு வரலாங்க. இந்த அங்காளம்மன் சந்நிதியில் நம்ம என்ன கருப்பண்ணன் சாமி இருக்குது, கன்னிமார் சாமி இருக்குது, ஸ்ரீ விநாயகர் சந்நிதி இருக்குது. ஸோ அனைத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்காளம்மன் அருள் பெற வேண்டுகிறேன்.